இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன்டா. உனக்கு ரொம்ப போதை ஏறிடுச்சுடா. இதுதான் நம்மளோட முதலும் கடைசி விசிட். சரிடா. நில்லுங்க. நீங்க உங்க பேரு சொல்லிட்டு போங்க. மனிஷ். நம்பர் கொடுத்துருக்கேன்ல, சேவ் பண்ணிக்கோங்க. பாய். பாய். இவங்கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியும்னு நினைக்கிற? இப்போதைக்கு பலன் இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணனா வெண்ணம் மாதிரி தொட்டதும் உருகிடுவான். மனிஷ், அதிகமா குடிக்காதீங்கன்னு சொன்னேன்ல. உள்ள ரூமுக்கு வாங்க. பார்த்து வாங்க. மனிஷ், நீ ரொம்ப அழகா இருக்க. பால் மாதிரி வெள்ளையா இருக்க. I love you, திவ்யா. திவ்யா? மனிஷ், நான் திவ்யா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யாவும் நீதான், சங்கீதாவும் நீதான், ரேகாவும் நீதான், அப்புறம் நீதாவும் நீதான். என் மூட கெடுக்காத. திவ்யா? மனிஷ், நான் திவ்யா கிடையாது. நீதா. நீதா. நீதா, நான் சொல்றத கேளு. ஐ அம் சாரி. இங்க பாருங்க, இனிமேல் இப்படி எல்லாம் குடிச்சிட்டு வராதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் திவ்யாவா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. இல்ல சங்கீதா, இல்ல ரேகா, நான் நீதா மட்டும்தான். ஆமா, நீ எப்போ நீதாவா தான் இருப்ப. கிளைண்ட் தான் என்னை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சாங்க. இல்லைன்னா நான் என்னைக்காவது இப்படி குடிச்சிருக்கனா? ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. ஐ அம் சாரி. சரி விடுங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் டைமுக்கு வந்து சேர்ந்துடுறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? திவ்யா ஃபோன் பண்றா. இல்ல, இந்த வழியில் நான் போக கூடாது. ஹலோ மனிஷ், நீங்க கோவமா இருக்கீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னா ஏன் ஃபோன் எடுக்கல?
கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சும்மா தான் பண்ணேன். உங்களோட ஞாபகமா இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படின்னா வாங்களேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்க இல்லாம நான் தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இங்க பாரு, தினமுல்லாம் என்னால இப்படி வர முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்களேன் ப்ளீஸ். ஏன், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? ஸ்பெஷல் இருக்குதான், அதுவும் நான் தான். சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஆனா இப்படி அன்பா கூப்பிடும்போது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வாழ்க்கையில முதல் முறையா ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஒருவேளை நீங்க வரலனா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே தனியா இருந்துருவேன். அப்புறம் உங்களோட இஷ்டம். என்ன நினைக்கிற? அவன் வருவானா? வருவானா? கேள்வி கேக்குற? கண்டிப்பா வருவான். ஆமா, மனிஷ் வரேன்னு சொல்லியிருந்தால. ஆமா அத்தை, வரேன்னு தான் சொன்னாரு. இருங்க, நான் அவருக்கு கால் பண்றேன். ம். ஹலோ. ஹலோ மனிஷ், எங்க இருக்கீங்க? நீதா, டாக்டர் கிட்ட அம்மாவை நீயே கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. ஆனா திடீர்னு எப்படி முக்கியமான ஒரு வேலை வரும்? நான் காலையில உங்ககிட்ட சொன்னேன்ல. இதுக்கு நான் தான் போகணுமா என்ன? நீ போ, இல்லைன்னா தம்பி அனுப்பிவிடு, அவன் கூட்டிட்டு போவான்ல. ஆனா எங்க தான் போறீங்க? பிசினஸ் விஷயமா தான். நீ தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை. இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. இன்னைக்கு திவ்யா உங்களுக்காக ஃப்ரீயாவே ஆட போறா. நாம டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோன்னு மனிஷ் கிட்ட ஒரு தடவை சொல்லிடுமா. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடு. இல்லைன்னா தேவையில்லாம அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பிரலாத், நான் அத்தை கிட்ட மறைச்சிட்டேன். ஆனா அத்தையோட கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னு நான் மனிஷ் கிட்ட சொல்லியே ஆகணும். சீக்கிரமா அத்தைக்கு ஆபரேஷன் செஞ்சாகணும். சரி, நான் ஒண்ணு பண்றேன். முதல்ல மனிஷ்க்கு ஃபோன் பண்றேன். The number you are trying to call is currently switched off. மனிஷோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மனிஷ், சொல்லு. நீங்க எங்க போறீங்க? நான் ராஜ்படா பக்கம் தான் போறேன். நான் சுதாமன் நகர் போகணும். நீங்க என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா வா, உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ம். வா. மனிஷ், இதுதான் என்னோட வீடு. சரி, நீ வீட்டுக்கு போ, நானும் அப்படியே கிளம்புறேன். மனிஷ், இன்னைக்கு நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க. வீட்டுக்கு வந்து லெமன் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்புங்களேன். ஏன், என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா?
எனக்கு உன்னை பார்த்தா ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு என்ன பார்த்தா தான் பயம். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வீட்ல என்னோட சேர்த்து அம்மாவும் இருக்காங்க. வாங்க போலாம். ஓகே. வாங்க. இதுதாங்க என்னோட வீடு. எங்க உங்க அம்மா வீட்டில் இல்லையா? ஆ, அம்மா மேல இருக்காங்க. வாங்க சரி காட்டுறேன். போலாம். வாங்க. அம்மா. திவ்யா, நீ வந்துட்டியாம்மா? ஆமா அம்மா, இவர்தான் மனுஷ். அம்மா வணக்கம். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் படுத்துக்கோங்க. அம்மாவோட உடம்புக்கு என்னாச்சு? அம்மாக்கு பேரலிசிஸ் இருக்கு. அவங்களுக்கு 2 காலுமே வேலை செய்யாது. அம்மா நீங்க தூங்குங்க, நான் கீழே போறேன். சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. வாங்க. நீங்க உட்காருங்க, உங்களுக்காக நான் லெமன் ஜூஸ் போட்டு வரேன். The number you are trying to call is currently switched off. Please try again later. ஹலோ. ஆ, ஹலோ சஞ்சய் அண்ணா, நான் தான் நீதா பேசுறேன். இந்தாங்க லெமன் ஜூஸ். தேங்க்யூ. நான் ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா என்ன? இல்லை இல்லை, அப்படின்னு எதுவும் இல்லை. திவ்யா உன்னோட அப்பா என்னாச்சு? திவ்யா உன்னோட அப்பா எங்க? எனக்கு அப்பா இல்ல. எங்க அப்பா உயிரோட இல்ல. அப்புறம் அம்மா 3 வருஷமா இதே நிலைமையில தான் இருக்காங்க. ஐம் so சாரி. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா மரீஷ், நான் ரொம்ப தனிமையா இருக்கேன். என் வாழ்க்கையில அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல. அப்புறம் அம்மாவோட இந்த நிலைமையால நான் வெளியில இப்படிலாம் டான்ஸ் ஆடி சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. நீ வேற ஏதாவது ஜாப் பார்க்கலாம்ல? நீங்க சொன்னதும் சரிதான். அது நான் ஒழுங்கா படிச்சிருந்தேனா நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருந்திருக்கும். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுது. இல்லனா பார்ல டான்ஸ் ஆடி யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க? திவ்யா நீ கவலைப்படாத, ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும். அழாத. திவ்யா மனேஷ், அழாத, விடு. அத்தை, ம்? என்னாச்சு? இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க இன்னும் தூங்கல அத்தை? நானும் சாயங்காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மனுஷன் நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. எனக்கும் என்னமோ பதட்டமா இருக்கு. என்னதான் விஷயமா? அத்தை, எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு தோணுது. இங்க பாருமா, நம்மளோட எண்ணத்துலயும் நம்ம செயல்லையும் நன்மை இருந்துச்சுன்னா யாரு கண்ணு வச்சாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. சரி, நான் போயிட்டு வரேன். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். பிரமாதம், இவனையும் உன் வழியில விழ வச்சுட்டு போல. கத்துக்கிட்டதே உங்ககிட்ட இருந்து தானம்மா. அவனை நல்லா புளிஞ்சு எடு, அப்பதான் 10-15 லட்சம் கிடைக்கும். அம்மா, லட்சத்துல என்ன கிடைக்க போகுது?
நான் ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மனிஷ் நில்லுங்க. மீட்டிங்ல இன்னைக்கு உங்க கூட சஞ்சய் அண்ணா இல்லையா? ஏன் உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னா அவருக்கு கால் பண்ண. நீ எதுக்காக அவன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் பேசுனேன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களோட பிசினஸ் பார்ட்னர், உங்களோட ஃப்ரெண்டு. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும்போது அவருக்கு கால் பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவேன்? அவன் பார்ட்னர்னா எல்லா வேலையும் என் கூட சேர்ந்து பண்றான். சில வேலைகளை நான் தனியாவும் செய்ய நினைப்பேன். அதுக்காக தான் மீட்டிங்க்கு வெளியே போனேன். இங்க பாருங்க மனிஷ், கடைசியா நீங்க தனிமையாகிற மாதிரி எந்த வேலையும் பண்ணிடாதீங்க. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? குழந்தைங்களை பத்தியும் கவலை இல்ல, அம்மாவை பத்தியும் கவலை இல்ல, தம்பி பத்தி கவலை இல்ல, யார பத்தி கவலை இல்ல. அம்மாவோட உடம்ப பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கூட நீங்க கேட்கல. சாரி நீதா. டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. ஓ காட். நாம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா ஆபரேஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நார்மல் ஆயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. தேங்க் காட். அவங்கள பத்திரமா பாத்துக்க தான் வீட்டுல இங்க நீ இருக்கியே. நான் இருக்கேன்தான் மனிஷ். ஆனா இந்த மாதிரி தினமும் லேட்டா வருது, பிசினஸ்ன்ற பேர்ல புது புது ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு பொண்ணு பேரை சொல்றதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. என்ன சந்தேகப்படுறியா நீ? சந்தேகப்படுறதுக்கான காரணமே நீங்க தானே தரீங்க. என்ன சொல்ற? புரியாம இருக்க நீங்க அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடடா, பிரமாதம். இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்க திவ்யா ரெடியா கூட இல்ல. நீ செய்யற இந்த வேலையெல்லாம் விட்டுறன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ எனக்கு மட்டும் சொந்தமாயிர. உன்னோட எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? உன் ப்ராப்ளம் என்ன திவ்யா? ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வரவங்க கிட்ட 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கேன். என்ன ஆனாலும் என்னால இதை விட்டு வர முடியாது. நான் வேணா அவங்க கிட்ட பேசவா? இல்ல மனிஷ், ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது, இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அது ஆகும். எப்படி என்கிட்ட பிரச்சனை? அது எப்படி இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி சரி பண்ணி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீ முடிவெடுத்தா போதும். மீதி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் திவ்யா. மனிஷ், ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு நிறைய செலவு இருக்கு. அம்மாவோட ட்ரீட்மெண்ட், வீட்டு வாடகை, டாக்டர் ஃபீஸ், அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் விட நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த பணத்தினால நம்மளுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படவே வேண்டாம். அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு மட்டும் சொல்லு போதும். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அட என்ன என்ன புரிஞ்சுக்கட்டும்? இப்போ நம்ம அன்பா மட்டும் பேசலாம். நீங்க 2 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நான் சொல்றத நீ பண்ணுவல்ல? நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதையும் கேட்பேன். என்ன? முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இல்ல. இன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வரீங்களா? ப்ளீஸ். சரி வரேன். தேங்க்யூ.